திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கினோம். அன்பர்களே, பேரூர் புராணத்திலே கௌரி தவம் புரிபடலம் 28வது படலம் கௌரி தரம். அந்த படலத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அம்மை கௌரி என்கிற திருப்பெயரிலே பேரூரிலே வந்து தங்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்கிற பொழுது வயோதிகரான அந்தண வடிவத்திலே இறைவன் வருகிறார். அப்பொழுது அந்த அந்தணனை நோக்கி, நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று உமையம்மை வினவ, நான் வெள்ளியம் மலையிலே இருக்கிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி பலவாறாக தன்னை சொல்லுகிறார். பிறகு அவரிடம் உமையம்மை சேரும்படி கூறுகிறார். அம்மையம்மை மிகவும் கோபப்பட்டு உரைக்க, சிவபெருமான் அணிந்திருக்கிற அணிகலன்களை வரிசைப்படுத்துகிறார். ஏறுகிற விடையை சொல்லி பாம்பையும் எறும்பையும் உடுக்கையையும் இன்னும் பலவற்றையும் ஏந்தி இருக்கின்ற அவரையா நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று அந்த வடிவிலே வந்த இறைவன் கூறுகிறார். அம்மை கௌரித்தாய், அவர் எதற்காக அதையெல்லாம் வைத்திருக்கிறார் தெரியுமா, அதை நீ அறிவாயா என்று ஒவ்வொன்றாக விளக்கம் காட்டுகிறார். அப்படி காட்டி வருகிற பகுதியில திருமாலுக்கு சக்கரத்தை கொடுத்தார். அப்படி சக்கரம் கொடுப்பதற்கு காரணம், 1000 மலர்களை கொண்டு சிவபெருமானை திருமால் பூசித்தார். அதுவும் தாமரை மலர். நம்முடைய நூல்களிலே இறைவனை மலர்களால் பூசிக்க வேண்டும் என்று திருமுறைகள் போற்றுகின்றன. பூவார் மலர் கொண்டு அடியார் என்று திருவண்ணாமலை திருப்பதியில் அடியார் பெருமக்கள் பூக்களை கொண்டு வழிபட்டதாக ஞான சம்பந்த பெரும் பூத்தேர்ந்தாய் என கொண்டு நின் பொன்னடி போற்றி எத்தாதாயில்லை என்று அவரே ஆண்மனை பெண்மனையாக்கிய திரு ஓத்தூர் திருத்தலகத்திலே பாடுகிறார்கள். மேலும் பூ நாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப என்று திரு சாய்க்காட்டு பதிகத்திலே சொல்லுகிறார். பூவோடு அவர்களின் பூவே ஐயா விட்டு விட்டு கேட்கறது யார்? அது மட்டுமல்லாமல் எல்லா திருமுறைகளிலேயும் பூவை கொண்டு பூசபத்துல வீடியோ எடுத்துட்டேன். இப்ப நல்லா கேக்குதா? இல்ல, நீங்க பேசுங்க, கேட்கறத பார்க்க. ஆக அந்த பூக்களிலேயும் சிறப்பா சொல்வது அட்டபுட்பம் என்று சொல்லுவார்கள். அந்த அட்டபுட்ப மலர்கள் அகமலர் 8 புறமலர் 8 பிரித்து காட்டினார்கள். அந்த எல்லா மலர்களிலேயும் உயர்ந்த மலர் தாமரை பூ. பூவின கருங்கலம் பொங்கு தாமரை. பூக்களிலே மிக உயர்ந்த பூ
தாமரைப்பூ என்று திருமுறைகள் போற்றுகின்றன. அந்த தாமரை மலரை கொண்டு 1000 தாமரை பூக்களை கொண்டு பூசித்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பக்தர் திருமால். அந்த குறிப்பை காட்டி அவருக்கு சக்கரத்தை கொடுத்தார். அந்த திருமால் முப்புறம் எரித்த பொழுது, சுவாமியுடைய தேர் முப்புறம் எரிக்க புறப்பட்ட பொழுது அது உடைந்து விட்டது. சுவாமி தேரேறாமல் இருந்தார். திருமால் விடையாக கொண்டு நின்றார். அப்பொழுது அந்த விடையை ஏறி மகிழ்ந்தார் என்று வேறொரு புராணத்திலே, கௌரி தபம்புரி படலத்திலே 141வது திருப்பாடலிலே ஆசிரியர் காட்டுகிறார். அதான் 6:1 நாம படிச்ச பாடல். அதன் பிறகு தொடர்ந்து சிந்திக்கிற வாய்ப்பு விடைகாரணமாக இல்லாமல் போய்விட்டது. அடங்கலாபுரம் அழித்த ஞான்று ஆழித்தேரிய மடங்குலாபிரல் மாயனும் ஏறன வணங்க. பகைவருடைய திரிபுரத்தை எரித்தார். பகைவர் யார்? அடங்கலார்புறம், தன்முனைப்போடு இருந்தவர்கள், பிறருக்கு தீய செய்ய வேண்டும் என்று எண்ணியவர்கள். அவருடைய உலகத்தை எரித்தார். அடங்கலார்புறம் அழித்த அன்றைய நாள்ல ஆழித்தேர் முறிய, பெரிய தேர், அந்த தேர் முறிந்தது. மடங்குரா விரல் மாயம், விரல்னா வலிமைன்னு அர்த்தம். மடங்குரா விரல் என்று சொன்னால் வலிமை குன்றாத திருமால் ஏறன வணங்கி, திருமால் விடை வடிவம் கொண்டு தொடங்கு பூசை ஏறன வணங்க. ஏறன வணங்க, அவன் விடையாக இருந்தான். இந்த விடையிலே ஏறுவீர்களாக என்றும் வணங்கினான். அப்படி வணங்கிய பொழுது இறைவன் ஊர்தியாக இறைவன் ஏற்றார். இப்படி ஒரு விடை அவருக்கு இருக்கிறது. மேலும் அந்த திருமால் செய்த பூசை என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்தணரே என்று வந்த அந்தணரை பார்த்து சொல்லுகிறார். அந்த அந்தணரை பார்த்து சொல்லி இருக்கிற பகுதியை அப்பப்ப சொல்லுவார். 134வது பாடல்ல அன்பில் அந்தன அறிந்தனையே மற்றும் அறிமோ, உனக்கு இது அறிய வருமா என்று கேட்டார். என்ன? தொடங்கு பூசையின் ஒரு மலர் சோர்தர. தேவனே, திருமால் இறைவனை தாமரை பூக்கள் கொண்டு வழிபாடு செய்தார். அதில் ஒரு மலர் சோர்தர, ஒரு மலர் குறைந்தது. விழி கொண்டு தன்னுடைய கண் மலரை இறைவனுடைய காலிலே இட்டார். சுவாமி இடத்துல பூஜை பண்ணுகிற பொழுது மலரை அவனுடைய திருவடியிலே போடுவது மிகச்சிறப்பு. எந்த உருவத்தை பூசித்தாலும் சரி, அந்த உருவத்தின் திருவடியிலே மலர்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அந்த குறிப்பை ஆசிரியர் காட்டுகிறார். அப்பொழுது திருமால் தாமரை பூவுல ஒரு பூ குறைந்தது. அப்பொழுது விழி கொண்டு இடங்கொள், அப்படியே தன்னுடைய கண்ணாகிய மலரை இறைவனுடைய காலில் இட்டு வழிபாடு செய்தான் திருமால். அப்பொழுது அந்த வழிபாட்டை ஏற்ற இறைவன் நேமி முன் அளித்தவன் ஆக
திருமாலுக்கு நேமின சக்கரம் அர்த்தம். சக்கரத்தை கொடுத்த திருமால் என்னவா இருந்தால் ஏரண வணங்கை வந்தனன். அப்ப இந்த பாடல்ல திருமால் கண்மலரை கொண்டு பூசித்த வழிபாடு திருமுறைகள்ல ஏராளமா சொல்லப்படுகிறது. பங்கயம் ஆயிரம் பூவினில் ஓர் பூ குறைய தன் கண் இடந்து அறநடி சாத்தலுமே. திருவாசகம். ராஜையா வரலையோ? ஐயா வந்திருக்காரு ஐயா, வந்திருக்காரு ஐயா. உள்ளேன் ஐயா. வணக்கம். சிவாயனவன். பங்கயம் ஆயிரம் பூவினில் ஓர் பூ குறைய தம் கண் இடந்து அரண் அடி சேர்த்தலுமே. மாணிக்கவாசகம் அந்த கருத்து அப்படியே வச்சாரு பாருங்க. தொடங்கு பூசையின் ஒரு மலர், மலர் என்று சொன்னால் தாமரையைத்தான் குறிக்கும். நீங்க மலருக்கு முன்னால ஏதேனும் ஒண்ணு சேர்த்து சொன்னால் வேணா, மல்லிகை மலர், முல்லை மலர், ரோசா மலர். வெறும் மலர் என்றால் தாமரைதான். அந்த தாமரைக்கு ஒப்பானது அவன் திருவடிதான். அந்த தாமரை போன்ற திருவடியில தாமரை மலரால் பூசித்தார். திருமாலுக்கு எவ்வளவு பெரிய சிவபக்தி என்று எண்ணி பாருங்கள். அது பின்னால வந்தவர்கள் விளக்கம் தெரியாம, பொருள் புரியாம வழிபாட்டில ஏற்றத்தாழ்வுகளை காட்டிவிட்டார். அல்லது புரிந்தவர்கள் அது போல புரிந்து கொண்டார்கள். ஆனால் வழிபாட்டில் உயிர் இறைவனை சென்று சேர வேண்டும், இறைவனை நினைக்க வேண்டும், இறைவனுடைய கருணையை உணர வேண்டும். இதற்காகத்தான் வேதமும் ஆகமும் உபநிடதங்களும் திருமுறைகளும் அந்தந்த மொழிகளிலே எல்லாம் வல்ல பரம்பொருள் நமக்கு அமைத்து கொடுத்தான் என்று நாம் எண்ண வேண்டியிருக்கிறது. இன்று கூட திருக்குறளை பல மொழிகளிலே மொழிபெயர்த்திருப்பதன் காரணம் என்ன? எல்லாருக்கும் தெரியும். அந்த மொழி பேசுபவர்கள் கூட திருக்குறளுடைய கருத்தை தன் வாழ்நாளிலே கடைபிட்டு ஒழுகி மனிதரில் புனிதத்தன்மை அடைய வேண்டும் என்பதுதான் அடிப்படை நோக்கமே தவிர ஏனையவை இருக்க வாய்ப்பில்லை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த முறையில் ஒரு மலர் சோர்தர அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது பாருங்களேன். தன்னுடைய கண்ணை தோண்டி கொடுக்கலாம். எவ்வளவு பெரிய பக்தி! விழி கொண்டு இடங்குள் நேமி முன் அளித்தவன். அளித்தவன் கொடுத்தவன் அர்த்தம். அவன் ஏரண மாயனும் வழங்க இவர்தனன். அந்த விடையை ஆகனமாக ஏற்றுக்கொண்டான். மறையோய், மறைகளை எல்லாம் நன்கு கற்றவனாக வந்திருக்கிற வேதியனே, இதை நீ அறிவாயா? அப்படின்னா மறைகளை படித்தவன் அறியாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் மறைகளை பறித்தவனுக்கும் கூட ஓரோ கால் அறியாமை வந்து தலை கூடும். அந்த அறியாமை தலை கூடுகிற பொழுது நல்ல ஆசிரியரும் ஞான நூல்களும் தான் நம் அறிவை, அறியாமை வந்து மூடாமல் பாதுகாக்கும் என்பதை சாஸ்திர நூல்களிலே நாம் பிடிக்கலாம். அது மெய்கண்ட சிவம் 9ஆம் நூற்பாவில விதி என்னும் அஞ்செழுத்தே என்று கேட்டுகிறார். எனவே அந்த அஞ்செழுத்து ஓத வேண்டும். அஞ்செழுத்தில் விரிவாக இருக்கிற திருமுறைகளை படனம் செய்ய வேண்டும். அஞ்செழுத்துக்கு மூலமாக இருக்கிற வேதம், ஆகமம் ஆகியவைகளை காலம் கிடைக்கிற பொழுதெல்லாம் படனத்திலே வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதை அறிவாயா மறையோய்? அடுத்த பாட்டுக்கு போனோம்.
தரங்க பார்க்கடல் அமிழ்து உணச்சார்ந்து முன் கடைந்த பரங்குள் தேவர்கள் விடம் எழ வல்விரைந்து ஓடி இறங்கு நாத இறங்கு நாத இறங்கு நாத என்று இறத்தலும் இனிது கண் ஓடி புறங்கொள் சேவகன் பொறுக்கென அதனை வாய்மடுத்தான். தரங்க வார்கடல்னார். வார் பெரிய கடல், அது தரங்கம் என்ற சொல்லுக்கு நல்ல அலைகள் வரக்கூடிய கடல்ல, பாற்கடல்ல அமுது வேண்டி தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பாற்கடலை கடந்த வரலாறு எல்லாரும். அப்படி பாற்கடலை கடந்த பொழுது அமிழ்தம் உண்ண வேண்டும் என்று எண்ணினர். ஆனால் அதிலே விஷம். அமிழ்து உண சார்ந்து தரங்க வார்கடல் முன் கடைந்தனர். யாரு? பரங்கு வரத்தை பெற வேண்டும் என்று எண்ணிய தேவர்கள், அமிழ்ந்து வர வேண்டும் என்று எண்ணிய தேவர்கள் கடைந்த பொழுது என்ன வந்தது? விடம் எழ. ஆமா, விஷம் எழுந்தது. உடனே அந்த தேவர்கள் எல்லாம் வல் ஓடி, தேவர்கள்லாம் ஓடினார்கள். ஓடி எப்பொழுதும் காப்பாற்றுகின்ற பெருமான் இறைவன் அவரிடத்துல போய் இறங்கு நாத இறங்கு நாத இறங்கு நாத என்று இறத்தலும், இறங்கி அருள் செய்வீர்களாக அருள் செய்வீர்களாக என்று அவரிடத்திலே இறந்து நின்றார்கள். சுவாமி என்ன செய்தார்? இனிது கண் ஓடி. ஆமா, நல்ல சொல்லுங்க. இனிது கண். இனிது என்பது இனிமை என்ற பொருள் வந்தது. கண், கண்ணோட்டம். அவர்களுடைய திருக்கண் பார்வை என்பது ரொம்ப உயர்ந்தது. அபிராமி கடைக்கண்களே நல்லனை எல்லாம் தரும். இன்றும் நாம் பல பெரியவர்களை பார்த்து ஆச்சாரிய பெருமக்களை வயதில் வணங்குவதற்கு காரணம் அவர்கள் கண் நம் மேல பட வேண்டும். தீபாராதனை ஆகிற பொழுது திரை கொண்டிருப்பார்கள். அப்பொழுது தீபாராதனை காட்டுகிற பொழுது எல்லாரும் பார்த்து கைய தலைமேல தூக்கி வணங்குவார்கள். என்ன காரணம்? அங்கே அவருடைய திருக்கண் நோக்கம் நமக்கு ஐயா குரல் விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. இப்ப கேட்கும் பாருங்க ஐயா. அவருடைய திருக்கண் நோக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும். இனிது கண்ணோடி புறங்கொள் சேவகன். அருமையான தொடருங்க. உயிர்களுக்கு பணி செய்வதற்காக இருக்கக்கூடிய பெருமான் சேவகனாக வந்தார். புறம் என்ற சொல்லுக்கு காத்தல் என்று பொருள். புறங்குள் புறத்தல், உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற கருணை உடையவன் சேவகன். பொறுக்கென, பொறுக்குன விரைவாக நிறுத்தம், திடீர்னு போதும்.
அதனை வாய்மடுத்தான், அதை வாங்கி உண்டான். எண்ணி பாருங்கள், நமக்கு ஏதேனும் குறை வந்தால் நம் பெற்றோர்கள் வருந்தி குறைகளை ஏற்றுக்கொள்வதைப் போல உயிர்களுக்கு வருகிற வினைத்தாக்கத்தால் வருகிற அறியாமையால் வருகிற குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருணாமூர்த்தி நம்முடைய பெருமான். மறையோய் இதை நீ அறிவாயா? நல்ல வேளை கச்சியப்ப முனிவர் இப்படி ஒரு வாக்குல கொடுக்கலன்னா நமக்கே இதெல்லாம் தெரியாது இல்லையா? மேலும் பாருங்கள், நின்று பல்லுயிர்க்கும் இன்பம் நிகழ்த்துதற்கு இறைவன் கொண்ட துன்றுபல் பொருள்கள் தம்மால் சுந்தரன் அலனோ. 143வது பாடல். என்ன நன்று உமை உரைத்தலோடு நரை திரை மூக்குமாறி வென்றி விடையில் நின்றார் திரிபொருள் அனைத்தும் நிற்பார். நின்று பல்லுயிர்க்கும் நின்று, அருமையான சொல்லாட்சிங்க. இப்போ கடவுள் எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிறார் என்பது நன்கு வேதம் படித்தவர்களுக்கு தெரியும், சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு தெரியும், முன்பு தவம் செய்தவர்களுக்கு தெரியும். எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் நிற்கின்றான். ஊனாய் உயிரானாய் உலகானாய் உலகானாய் என்று நம்பி ஆரூர் முதல் பதிகத்துல போற்றுகிறான். பல்லுயிர்க்கும் நின்று, இந்த பல்லுயிரிலேயும் இறைவன் நின்றதை மணிவாசக பெருமான் ஒரு தொடர்ல சொல்லுகிறார். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நமக்கு உள்ளுணர்ந்து சொல்ல முடியலையே தவிர உள்ளுணர்வோடு சொன்னால் நெஞ்சம் நெக்குருகி போகும். சுவாமி நிக்கிறார். நான் கேட்கிறேன், ராஜையா வரலையா? அவர் சொல்றார் உள்ளே நையாங்கிற. இப்ப எனக்கு ஐயா வந்திருக்காங்கன்னு இருக்கு. அது மாதிரி சிவபெருமான் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருப்பதை நாம் உணர வேண்டும். அத திருமுறைகள் கொடுத்துட்டன. உமையம்மை அந்தனர் வடிவிலே வந்த பெரியவருக்கு சொல்லுகிறார். பல்லுயிர்க்கும் நின்று, எல்லா உயிர்களிலேயும் உயிருக்குயிராக இருக்கிறான். சரி, இறைவன் உயிருக்குயிராக இருப்பதனுடைய நோக்கம் என்ன? இன்பம் நிகழ்த்துதற்கு. அந்த உயிர்கள் இன்பமடைய வேண்டும் என்பதற்காக நிற்கின்றார். பல்லுயிர்க்கும் நின்று, பல்லுயிர்க்கும் இன்பம் நிகழ்த்துதற்கு இறைவன் கொண்ட துன்றுபல் பொருள்கள் தம்மால் சுந்தரன் அலனோ. இறைவன் ஏற்றுக்கொண்ட பல பொருள்களை கண்டு கொண்டதால் அவன் சுந்தரன் அலனோ, அவன் அழகுடையவன் அல்லவா. என்ன அழகான சொல் பாருங்க. இப்படி அழகுடையவன் அல்லனா என்று கேட்டதற்கு என்ன காரணம்? நூல் இருந்தா பாருங்கள். 112வது பாடல்ல பன்னகம் என்பு கோடு, பன்னகம் என்பு கோடு பரசதழ் கோடு தாங்கி பொன்னரும் சாம்பல் பூசி ஒரு விடை கூர்ந்து நஞ்சுண்டு உன்னரும் கனலில் ஆடும் உளை மழு கரங்காழி என்னினும் அழகனேயோ. ஏமா கௌரி, பாம்படைஞ்சிருக்கிறான், மண்டையோட்டு அடைஞ்சிருக்கிறான், சாம்பல பூசி இருக்கிறான், விடையின் மேல வருகிறான்.
எலும்பு மாலை அணிந்ததால் அவனை கங்காளி என்று போற்றுகிறார்கள். அவன் என்னை விட அழகனோ? 112வது பாடல்ல காட்டு. அவன் என்னை விட அழகையவனா என்று கேட்டார் இறைவன். ஆமா, அதுக்கு அம்மா அந்த 113வது பாடல்ல இருந்து 142வது பாடல் வரை விளக்கம் சொல்லி சொல்லுகிறார்கள். விளக்கம் சொல்லி துன்றுவல் பொருள்கள் தம்மால் சுந்தரன் அவன் அழகானவன் அல்லவா? எண்ணி பாருங்கள், எவ்வளவு பெரிய அளவுடையவன். நன்று உமை உரைத்தலோடு நரை திரை மூப்பு மாறி. இப்படி அந்த அம்மா சுவாமியினுடைய அழகு தன்மையை எடுத்து கூறினார்கள். சொன்ன உடனே நன்று உமை. ஆமா, இப்படி உமாதேவி நன்மையை கூறிய பொழுது நரை திரை மூப்பு மாறி வென்றி விடையில் நின்றார். அந்த மூப்பு மாறி உலக பொருள்கள் எல்லாமான இறைவன் விரிபொருள் அனைத்தும் நின்ற இறைவன் விடையின் மேல் நின்றார். அப்பொழுது சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். என்ன அழகு பாருங்க, அப்படியே காட்சி கொடுக்கிறார். உமை உமை உரைத்தலோடு அந்தணர் வடிவுல வந்தாரா? நரை திரை மூப்பு மாறி விரிபொருள் அனைத்தும் நின்றார். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுமாக இருப்பவன் இறைவன். அப்படி இருக்கிற இறைவன் வென்றி விடையில் நின்றார். வெற்றி பொருந்திய விடையின் மேலே நின்றார் என்று காட்டினார். விடையின் மேல சுவாமி கொடுக்கிறார். உரையாசிரியர் இந்த பாடல்ல ஒரு சைவ சித்தாந்த கருத்தை காட்டுகிறார். விரிபொருள் அனைத்தும் நின்றார். வாய்ப்பமைஞ்ச இதை மட்டும் ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. விரிபொருள் அனைத்தும் நின்றார். இனி உயிர்க்கு இன்பம் நிகழ்த்தும் இறைவன். இன்னொன்று விடைமேல் நின்றார். 3 இடங்கள். ஒன்று விரிபொருள் அனைத்தும் நின்றார். விரிபொருள் அனைத்தும் நின்றார். இன்னொன்று இன்பம் உயிர்க்கு நிகழ்த்தும் இறைவன் விடைமேல் நின்றார். ஆக விரிபொருள் அனைத்தும் நின்றது. சைவ சித்தாந்தத்தில் இறைவன் உயிர்களோடு கலப்புத்தன்மையால் ஒன்றாயிருத்தல். எல்லா பொருள்களிலேயும் கலப்புத்தன்மையால் ஒன்றாயிருத்தலை விரிபொருள் அனைத்தும் நின்றார். இனி எல்லா உயிர்களுக்கும் இன்பம் கிடைக்கும் பொருட்டு உயிருக்கு இன்பம் நிகழ்த்தும் இறைவன் உயிர்களை எல்லா பொருளையும் செலுத்துவதற்காக உடனாய் நின்றார். அதற்கு மேல சுவாமி என்னவாக நின்றார்? விடையின் மேல் நின்றார். ஆக விடைமேல் நின்றது என்பது வேறாய் நிற்றல். கலப்புத்தன்மையால் ஒன்றாயும் பொருள்தன்மையால் வேறாயும் கலப்புத்தன்மையாக செலுத்தும் தன்மையால் உடனாகும் இருப்பவன் இறைவன். உயிர்களோடு கலப்புத்தன்மையால் ஒன்றாயும் பொருள்தன்மையால் வேறாயும்
செலுத்தும் தன்மையால் உடனாயும் இருப்பவன் என்ற அடிப்படை உண்மை கருத்தை இந்த திருப்பாடலிலே அழகுபட ஆசிரியர் காட்டுகிறார். விரிபொருள் அனைத்தும் நின்றார், இன்பம் நிகழ்த்தும் இறைவன் உயிர்க்குயிராய் நின்றான், விடைமேல் நின்றான். இவையெல்லாம் பேராய் நிற்றல். இப்ப சுவாமி விடையின் மேல காட்சி கொடுக்கிறார். ஆமா, அடுத்த நிலை அம்மாவுடைய நிலை 144வது பாடல்ல முனிவர் வாக்கால் பார்ப்போம். அச்சமும் வியப்பும் தோன்ற அசலம் இன்றெடுத்த நங்கை நச்சிய உளத்தினோடு நான் மலர் பாதம் போற்றி, கச்சிள முலையும் கண்கள் கதவுற சென்னி கோட்டி பச்சிளம் கொடியின் ஒல்கி பண்போடும் எதிரே நின்றாள். அந்த அம்மா சுவாமியை பார்த்த உடனே எப்படி வணங்கினார், என்ன மனநிலை என்பதை முனிவர் பெருந்தரை காட்டுகிறார். ஆமா, அசலம் ஈன்றெடுத்த நங்கை. சலம்னா அசைதல், அசலம்னா அசையாதுன்னு அர்த்தம். மலைகளுக்கு பல பெயர் உண்டு, அதுல ஒன்று அசலம். நல்ல சொல்லாட்சிங்க. முதல் வரியில இடையில் இருக்குது பாருங்க, அசலம் ஈன்றெடுத்த நங்கை மலையரசன் பெற்றெடுத்த நங்கை உமாதேவி. அந்த அம்மா அச்சமும் வியப்பும் தோன்ற, மனதுக்குள்ள ஒரு அச்சம். ஏன்? நாம் கணவராக பெறப்போவரிடத்திலேயே அவரையுடைய சிறப்புகளை சொல்லி இருக்கிறோமே. கேக்குதா? வீடியோ மியூட் பண்ணிருக்குமா? அச்சமும் வியப்பும் தோன்ற, ஒன்னு அச்சம் வந்தது, இன்னொன்று வியப்பு வந்தது. அச்சம் என்பது என்ன? ஒரு விதமான பக்தி. இவரிடத்திலேயே போய் இவரை பற்றி சொல்லி இருக்கிறோமே. வியப்பு, என்னையும் ஒரு பொருட்டாக கருதி தாங்கள் இந்த இடத்துல அந்தனர் வடிவில வந்து என்னை ஆட்கொண்ட பெருந்தகையே என்று வியப்பு. இந்த வியப்பு என்ற சொல்ல மாணிக்க வாசகர் அச்சோ என்று காட்டுகிறார். அச்சோ என்ற சொல்லுக்கு வியப்பு என்று பொருள். என்ன வியப்பு? அந்த பதிகம் முழுவதும் 2 அடியில் ஆன்மாவின் இழிந்த நிலையை காட்டு. முதல் 2 வரியில, அடுத்த 3வது வரியில அந்த இழிந்த பொருளை கூட பொருட்படுத்தாமல் வந்து கருணை செய்ததை காட்டினார். 4வது வரியில ஏற்பட்ட பெருமான் இந்த அருளை நான் பெற்றேனே அச்சோவே என்று நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்த எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆபெருவாரச்சோவே. அதே வியப்பு, அச்சம். அசலம் ஈன்றெடுத்த நங்கை உமாதேவி அச்சமும் வியப்பும் தோன்ற நச்சிய உளத்தினோடு. நச்சுதல் விருப்பம் அர்த்தம். சுவாமி மேல அவ்வளவு கொள்ள விருப்பம் வரணும். சுவாமி மேலையா வருது? உலகப் பொருள்கள் மேலதானே வருகின்றன. ஆனா குறியொன்றும் இல்லாத கூத்தரிடத்திலே விருப்பம் வர வேண்டும்.
சண்டேச நாயனார் பூஜை செய்ததைப் போல விருப்பம் வர வேண்டும். திருநீலநக்க நாயனார் பூஜை செய்ததைப் போல விருப்பம் வர வேண்டும். சாக்கிய நாயனார் பூஜை செய்ததைப் போல விருப்பம் வர வேண்டும். நச்சிய உளத்தினோடு மிகப்பெரிய விருப்பம். நமக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்கு. அதனாலதான் பேரூர் புராணத்தை பிடித்துக் கொண்டு இந்த விருப்பம் இல்லைன்னா பேரூர் புராணம் கேட்க முடியுமா? எனக்கு இருக்கான்னு கேட்காதீங்க, கேட்கலாம். உங்களால எனக்கு அந்த விருப்பம் வந்தது. உண்மையில சொல்லுங்கள். நச்சிய உளத்தினோடு நான் மலர் பாதம் போற்றி. ஆமா, அருமையா பார்த்தார். அவருடைய அன்றலர்ந்த மலர்களைப் போல இருக்கக்கூடிய தாமரைகளை போற்றினாள். நான் மலர்னா அன்றலர்ந்த மலரை போல இருக்கும். சுவாமியினுடைய திருவடி முதிர்ச்சியாகவும் தெரியாது, சிறியதும் ஆகாது, ஒரே மாதிரி இருக்கும். சூரியன் தோன்றினால் தாமரை விரிந்தால் எப்படி இருக்குமோ அதை போல அவர் திருவடி மலர் சிலம்படினார் சேக்கலார் பெருமாள். நான் மலர் பாதம் போற்றி. சிவசிவா, அம்மா வணங்கினாங்க, நானும் ஒரு முறை வணங்கிவிட்டோம். நான் மலர் பாதம் போற்றி கச்சிள முலையில் கண்கள் கதுவுற கச்சணிந்த கொங்கைகளை பார்த்து தலைவணங்கி நின்றார். கச்சிள முலையில் கண்கள் கதுவுற. கதுவுற என்று சொன்னால் கண் படும்படியாக பெண்கள் பார்க்கிற பொழுது கண்ணை இப்படி கீழே பார்க்கணும். கீழே பார்க்கிற போது அவங்க மார்பு அவங்களுக்கு தெரிய வேண்டும். அதை காட்டுகிறார் முனிவர் பெருந்தலை. கச்சிள முலையில் கண்கள் கதுவுற. பிறகு சென்னி கோட்டி அப்படியே தலை வணங்கி நின்றது. சென்னி கோட்டி. கோட்டி என்பது கோடு போல வளைந்து என்று பொருள். இது மகளிருடைய இயற்கை பண்பு என்று சொல்லுகிறார்கள். அது இன்றைய முறையில திறனாய்வில ரியலிசம்னு சொல்லுவார்கள் என்று உரையாசிரியை காட்டுகிறார். பச்சிளம் கொடியின் ஒல்கி பசிய இளைய கொடி போன்ற அந்த தாய், பசிய இளங்கொடியை போன்ற அம்மை பண்போடும் எதிரே நின்றாள். அசைந்த எண்ணத்தோடு பண்பு கொண்டு இறைவனை வணங்கினான். கொடி போன்ற அம்மை. திருப்பெயர்ல இருக்கிற அம்மாவுக்கு அப்படிதான் பச்சை நாயகின்னு பேர். வேறொரு தலத்தில் இருக்கிற அம்மாவுக்கு பெயர் என்ன? பச்சை நாயகி. அதை வைத்துக் கொண்டு பச்சிளம் கொடியின் ஒல்கி பண்போடும் எதிரே நின்றாள். இந்த அருமையான காட்சியை தேவர்கள் பார்த்தார். அங்கிருக்கிற மக்கள் பார்க்கலையான்னு கேட்டாதீங்க, அவங்களுக்கு பண்புடையவர்களுக்கு தெரியும், ஏனையோருக்கு தெரியாது. அப்படின்னா சுவாமி காட்ட மாட்டாங்கிறாரா? இல்ல, அவர் காட்டினாலும் நாம் காணுகிற பக்குவ முதிர்ச்சி இல்லாமல் இருக்கிறோம். காணுகிற பக்குவ முதிர்ச்சி இல்லாமல் இருக்கிறோம். அதை அருமையா அடுத்த பாட்டில் காட்டினார். வானவர் மலர் பூமாரி பொழிந்தனர் வணங்கி நின்று தேனலர் கோதையாளை சேவுகைத்து அருகு சென்று. 145வது பாடல். காணமர் கூந்தல் நல்லாய் கலங்கலை
என்று கையால் எனவன் கொம்பு பூண்டார் எளி உடல் தைவந்திட்டார். இந்த அப்பா மேல நிற்கிறாங்க, விடையின் மேல அம்மா கீழே வணங்கிட்டு இருக்காங்க. அப்படி வணங்குகிறத பார்த்ததும் தேவர்கள் வானவர் மலர் பூமாரி பொழிந்தனர். அப்படியே கற்பக மலர்களை மேல தூவி வணங்கி நின்ற தேனலர் போதையாளை அப்படி நான் மலர் பாதங்களை போற்றி நின்ற உமாதேவியை சுவாமி என்ன செய்தார் என்று ஏனவன் கொம்பு பூண்டார். பன்றி கொம்பை அணிந்த இறைவன் விடையில ஏறி நெருங்கி சென்றார். சே உகைத்து சேன காளை மாடு நருந்தோம், விடை நருந்தோம். சே என்பது விடை, உகைத்து என்பது செலுத்தி. சே உடை உகைத்து யாரிடத்துல? தேனமர் கோதையாரிடத்து அருகு சென்று, நல்ல பக்கத்துல போய் காணமர் கூந்தல் நல்லாய், அம்மாவுக்கு பேர் பாருங்க நல்லாய், நல்ல ஆயான அர்த்தம். சுவாமிக்கு என்ன பெயர்? நல்லான். திருநல்லம் என்கிற தருத்தலத்துல சுவாமி நல்லான். மறுபடியும் போயிடுச்சோம், வந்துருச்சு. நல்லாய் காணமர் கூந்தல் நல்லாய், மனம் பொருந்திய கூந்தலை உடையவளே, காணமர் கூந்தல் நல்லாய் கலங்களை. கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கலங்கலை என்று கையால் தைவந்திட்டார். ரொம்ப அருமையா சொல்ல 145வது கேக்குது இல்லையா? ஐயா கேக்குறது ஐயா, அந்த அம்மா அப்படியே தலைய குமிஞ்சு, அப்படி தலைய குமிஞ்சு அப்படி மார்பை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கிறாங்களா? தலைய குமிஞ்சு அப்படி மார்பை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி மார்பை பார்த்துட்டு இருக்கிற பொழுது சுவாமி என்ன செய்தார்? காணமர் கூந்தல் நல்லாய் கலங்களை, நீ ஒன்றும் கலக்கம் செய்ய வேண்டாம் என்று கையால் தைவந்திட்டார். அப்படியே அம்மாவுடைய தலையில மெதுவா வருடி விட்டார் சுவாமி. கலங்களை தைவந்திட்டார். அது எப்படி வந்தார்? எளி, ஆமா, எழுந்து, எளி எழுந்து உடல் தைவந்திட்டார். அடுத்த பாட்டு. முருகுயிர் கமலம் வென்ற முழுமதி முகத்தினாள் தன் ஒரு கரம் கரத்தால் பற்றி உவழகம் மருங்கு போதம் திருக்கு எங்கு அவளை வையம் இணையடி இறைஞ்ச நின்றார். ஒருவரு நீதி நீழல் ஒருவரு போதி நீழல் பூரண பொருளாய் உள்ளார். அருமையா காட்டினார். ஒருவரு போதி நீழல். 4வது வரியில பொருவரு, பொரு என்பது ஒப்பு என்ற பொருள். ஒப்பில்லாத அரசமரம் சுவாமி இருக்கிறார். பொருவரு போதி நீழல், ஒப்பில்லாத அரசமர நிழலில்
பூரண பொருளாய் உள்ளார். நிறைவான பொருளாக இருக்கிற இறைவன். இறைவன் தான் பூரண பொருள். அந்த பூரண பொருளை பூரணமாக இருப்பவர்கள் தான் உணர முடியும். பாச அறிவாலும் பசு அறிவாலும் பார்ப்பரிய பரம்பரன் என்று அருளந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியாரில் தெளிவுபடுத்துகிறார். எனவே பூரண எண்ணம் யாருக்கு வரும் என்று சொன்னால் பூரணனை பூசிப்பவர்களுக்கு தான் வரும். அவனை நோக்க நாம் ஒரு தூசு பெருமானம் கூட இல்லை என்பதை மறக்கவே கூடாது. அதனால சுவாமி சொன்னார், முனிவர் பெருந்தகை புருவரு போதி நீழல் பூரண பொருளாய் உள்ளார். இந்த பூரண பொருள் என்பதைத்தான் திருவாசகம் குறைவிலா நிறைவே, குறைவிலா நிறைவு என்பதும் பூரண பொருள் என்பதும் ஒரே பொருளை சொல்லும். இது வடமொழி தென்மொழி ரெண்டுல வேறுபாடே கிடையாது. பூரண பொருளாய் உள்ளார். அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவன் முருகுயில் கமலம் என்ற முழுமதி முகத்தினாள். முருகு என்ற சொல்லுக்கு மனம் என்று பொருள். முருகுயில் கமலம் என்ற முழுமதி, மனம் பொருந்திய. கமலம்னா தாமரைன்னு அர்த்தம். தாமரை மலரை வென்ற முகத்தை உடையவள் உமையம்மை. உமையம்மையினுடைய முகத்துல பூஜை அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி சில கோவில் அர்ச்சகர்கள் குருக்கள்மார்கள் சுவாமியை பார்த்து மயங்கி நிற்பார்கள். அந்த தாய் தன்னை பூசித்த குருக்களுக்கு முகத்தை காட்டி அருள்வார்கள். ஆமா. எனவே முருகுயிர் கமலம் வென்ற முழுமதி முகத்தினாள் தன் ஒரு கரத்தால் பற்றி, அந்த உமாதேவியை ஒரு கையை தன் கையால் பற்றி உவழகம் மருங்கு போதம் திரு இயங்கு அவளை அப்படி தன் கையால் பற்றி கொண்டு அந்த புறத்துக்கு அழைத்து சென்று பிறகு அவளை, அந்த உமாதேவியை வையம் இணையடி இறைஞ்ச நின்றார். அந்த அம்மையை உலகம் முழுதும் வணங்குமாறு நின்றார். அம்மையோடு அப்பனாய் செறிவொழியாது நிற்பவன் என்று ஞான நூல்கள் நமக்கு போற்றுகின்றன. அம்மையே அப்பா என்றார் மாணிக்கவாசகர். தாயும் நீயே தந்தை நீயே என்றார் ஞானசம்பந்த பெருமான். அப்பன் நீ அம்மை நீ என்றார் திருநாவுக்கரசர். மிக உயர்ந்தது. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக என்று ஞான நூல்கள் போற்றின. அந்த முறையிலே ஒருவரு போதி நீழல் பூரண பொருளாயுள்ளார். போதி மரத்தின் கீழே, ஒப்பற்ற போதி மரத்தின் கீழே இருக்கக்கூடிய இறைவன், பூரண பொருளாய் இருக்கக்கூடிய இறைவன், தாமரையை வென்ற முழுமதி போன்ற முகத்தை உடைய உமாதேவியை ஒரு கரத்தால் பற்றி பிறகு உவழகம் மருங்கு போத அந்த புறத்துக்கு அழைத்து சென்று திரு இயங்கு அவளை, அம்மா திருமகளை வென்றவளாக இருப்பவள், வையம் இணையடி இறைஞ்ச நின்றார். உலகம் முழுவதும் வணங்கும் பொருட்டு இறைவன் நின்றார். அம்மையப்பருடைய அருமையான திருக்கோலம். இந்த முறையில
கௌரியை சுவாமி திருமணம் கொண்ட வரலாற்றை ஏறத்தாழ 146 பாடல்கள். நிறைவான ஒரு பாடல், அறையினுக்கு அறையன் என்ற மாது உமை